தற்போது மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு 7 பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை கோரி அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. சில வழக்குகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. இன்னொரு புறம் இந்த உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய விசாரணை அப்படின்னு பார்க்கும்போது தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் முன்ஜாமீன் கோருகிறார், அது ரத்து செய்யப்படுகிறது. சில கேள்விகளையும் கடுமையாக நீதிமன்றம் முன்வைக்கிறது. இப்போ இந்த வழக்கை பொறுத்த மட்டும் மீண்டும் அந்த முன்ஜாமீன் கோரிய மனு அப்படிங்கிறதும் அந்த ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் வர இருக்கிறது. என்னென்ன எதிர்பார்ப்புகள் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல, முன்ஜாமீன் கேட்கறது அது அந்தந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்தது. கொடுக்கலாமா வேண்டாமான்னு. இப்ப முன்ஜாமீன் ஒரு தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு தடவை எல்லாம் முன்ஜாமீன் போட முடியாது. இன்வெஸ்டிகேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேஷனை ஃபேஸ் பண்ணாம டைலேட் பண்ண முடியாது. முன்ஜாமீன் கேட்கறதுனுடைய அர்த்தமே என்னன்னா, போலீஸ் கிட்ட போய் என்கொயரியில கலந்துக்க வேண்டாங்கிற ஒரே காரணம் தான். அதனால இப்போ முன்ஜாமீன் வழக்கு தள்ளுபடியான வழக்குகள்ல மறுபடியும் அத மறுசீரமைப்பு பார்க்க மாட்டாங்க. 2 பேருக்கு இல்லைன்னா மீதி 10 பேர் போட்டாலும் அதேதான். அப்போ ஒரு சில பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்து அவங்க கைது செய்யப்படலை அல்லது இன்னும் அவங்க கைது செய்யறதுக்காக அந்த நபர் தலைமறைவா இருக்காங்க, முன்ஜாமீன் கோரியிருக்காங்க அப்படின்னா அது ஒருவேளை தள்ளுபடி செய்யப்பட்டா அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது கைதாதான் இருக்குமா? அடுத்தப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது கைதா இருக்கிறதுக்கு முன்னாடி பெட்டிஷன் என்கொயரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பெட்டிஷன் என்கொயரினாக்க கைது பண்றதுக்கு முன்னாடி கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா அப்பவே ரிமாண்ட் பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸுக்கு. ஒரு பெட்டிஷன் என்கொயரின்னு இடையில ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பெட்டிஷன் என்கொயரியில சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு விஷயமும் இல்லைன்னா நேரா மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இந்த வழக்குல அந்த காலத்துல இருந்தே இந்த சட்டமே ஒரு திருத்தத்தின் மூலமா தான் வந்தது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மட்டும்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, என்னுடைய ப்ராப்பர்ட்டி யாராவது போகும்போது ஒரு எந்த கட்சிக்காரா இருந்தாலும், நான் இந்த கட்சியை பத்தி பேசல, எந்த கட்சிக்காரா இருந்தாலும் என் வீட்டு வழியா போகும்போது கல்லெல்லாம் விட்டு அடிச்சு என் கண்ணாடி எல்லாம் உடஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த சட்டத்துக்கு கீழே வரும். அதனால பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரு ஆர்கனைஸ்டா ஊர்வலம் போறது எப்பொழுதுமே தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்டா ஊர்வலம் போகணும்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கணும், இல்லாட்டி வேறு சில கட்சிகள்ல அவங்களுடைய தொண்டர்கள் அணியெல்லாம் பலமா இருக்கணும். மாவட்டம் வட்டம் அவங்க எல்லாரும் ஒழுங்கா ஒரு மாதிரி அவங்களுக்கு கைட் பண்ணணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, சினிமா நடிகரை பார்க்க வந்த கூட்டம் எப்போதும் நின்றுகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பதட்டம் வந்துட்டாக்கா எல்லாம் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாம ஓடி நெருங்கி நசிப்பட்டு சேர்த்துருவாங்க. இதுல மாநில நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையா அந்த இடம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பரப்புரை நடந்த இடம் தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளை வச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது ஒரு பொது சேவைக்கு வரக்கூடிய ஒரு நபர் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது அவருக்கான ஒரு உரிமை, மக்கள் அவரை பார்ப்பது என்பது அவர்களுக்கான ஒரு உரிமை. அப்படி 2 உரிமை இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாம எந்த இடத்துல அதை நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கும்? மோஸ்ட்லி இப்ப இந்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்ட்டி ஆஃப் இந்தியா வர்சஸ் சுப்ரீம் கோர்ட்லயே இந்த கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு ஊர்வலம் பண்றது அப்படிங்கிறது உன்னுடைய ரைட்டா இருக்கலாம். நான் ஊர்வலம் போறேன்னு இப்ப நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், இல்ல ஏதோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊர்வலம் என்னுடைய தடை பண்ணி பயணத்தை தடை பண்ணிடுச்சுன்னாக்க அது தவறுதான். அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க பர்மிஷன் வாங்கி அந்த ரூட்டுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்குறது எப்போதும் ஒரு நடவடிக்கை. அப்படி இருந்தாக்கா அவங்க முன்னாடியே மறு ஏற்பாடு பண்ணி டைவர்ஸ் எல்லாம் பண்ணி விடுவாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருந்தாக்கா தேசிய நெடுஞ்சாலையா இருந்தாலும் ஆர்டினரி நெடுஞ்சாலையா இருந்தாலும் அது ஒரு பெரிய மெட்டீரியல் இல்லை. தேசிய நெடுஞ்சாலை சொல்றதுக்கு காரணம் நிறைய வண்டிகள் போகும். அதனால நீங்க உங்களுடைய கருத்தை வலியுறுத்துறதுக்காக செய்யற தர்ணாவோ அல்லது கூட்டமோ அல்லது பேரணியோ வேற மற்றவங்களுடைய சராசரி மூவ்மெண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய
நடைபயணத்தையோ அல்லது அவங்களுடைய வண்டிகள் மூலம் போறதையோ தடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஜெனரல் கான்செப்ட். இது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வர்சஸ் இதுலயே நேரம் முடிஞ்சு போச்சு. ஸ்டேட் ஆஃப் கேரளாலேயே சுப்ரீம் கோர்ட்ல இதை பத்தி பெரிய தீர்ப்பு வந்துருச்சு. இந்த வழக்குல இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த மாதிரி பரப்புரை கூட்டங்களுக்கு ஒரு SOP அப்படிங்கறத உருவாக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்ச மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கருத்து முன்வைக்கப்படுது. ஒரு வழக்கறிஞரா அதனுடைய தேவையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? SOPனா என்ன சொல்ல வரீங்க? ஒரு பரப்புரை கூட்டம் இருக்குன்னா அடிப்படையான சில வழிகாட்டு நெறிமுறைகள் அல்லது இதுதான் பின்பற்றப்படணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் வகுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, அது இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஆர்டர்லி டிஸ்ஆர்டர்லி அப்படின்னு இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு. ஆர்டர்லி அப்படின்னாக்கா எப்படி இடம் விட்டு போகணும், ஓரத்துல இப்ப போறவங்க, அப்புறம் திடீர்னு ஒரு கிராசிங் வருது, அந்த கிராசிங்ல எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நார்மலா பொதுமக்கள் மேற்கொள்கின்ற இடைஞ்சல்களை கணக்கில் கொண்டு அது போன்றதான் இந்த ஊர்வலம் நடத்துறதுக்கான விதிமுறைகளை விதிக்கணும். இது இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாருடைய உரிமையை எடுத்துக்கிறது இல்லை, யார் ஒன்லி ரெகுலேட்டிங். அதனால இருக்கலாம். அதுக்கப்புறம் போடும்போது சிலது வந்து தப்பா இருந்ததுன்னா அதை பத்தி தனிப்பட்ட முறையில சேலஞ்ச் பண்ணலாம். ஆனா ஒரு விதிமுறைகள் இருந்தாக்க என்னன்னா அவங்களுக்கே எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தும். இப்ப இந்த விஜயனுடைய ரசிகர்களோ மற்றவங்களுக்கோ அவங்க ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம். அது கட்டுப்பாடற்ற கூட்டமா இருக்கிறது வந்து ஒரு ஒழுங்கான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலைன்னா அதனுடைய விளைவு வந்து அவங்களுக்கே கூட சமயத்துல விடியும். அதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம். கட்டுப்பாடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி திரு KM விஜயன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.